ஹே காய்ஸ், நான் ரொம்ப நாளா போகணும்னு நினைச்சிட்டு இருந்த கோயில் தான் நம்ம தென்காசி பண்பொழியில இருக்கிற திருமலை குமாரசாமி கோயில். நம்ம மலை மேல இருக்கிற கோயிலுக்கு போறதுக்கு ரெண்டு பாதை தான். அதாவது 2 வீலர் அண்ட் 4 வீலர் போற மாதிரி 3 கிலோமீட்டர்ஸ்க்கான காட் ரோட்ஸ். அடுத்ததா இருக்கிற பாதைன்னு பார்த்தோம்னா மலைக்கு மேல டைரக்டா ஏற 625 படிக்கட்டு கொண்ட பாதை. அண்ட் இன்னொன்னுமே சொல்லணும், திருமலை குமாரசாமி கோயில் சுமார் 600 வருட பழமையான கோயில். இப்ப 15ஆம் நூற்றாண்டுல பாண்டிய வம்சத்தை சேர்ந்த பராக்கிரம பாண்டிய அரசால கட்டப்பட்டது. அது மட்டும் இல்ல, இந்த கோயில உள்ள முருகர் ரொம்பவே சக்தி வாய்ந்தவர். நீங்க என்ன வேணாலும் அது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்லதாவே நடக்கும். நான் இன்னைக்கு இந்த குமாரசாமி கோயிலுக்கு வர்றதுக்கான ரீசன் பார்த்தோம்னா, என் ஃப்ரெண்ட் அவனோட மேரேஜ கோயில்ல வச்சிருந்தான். என் ஃப்ரெண்டோட மேரேஜோட கோயிலையும் நல்ல முருகரோட தரிசனத்தை பார்த்துட்டு அப்படியே கோயில இருந்து வெளியே வந்தா அங்க இருந்து பாக்குற வியூவே சும்மா வேற லெவல்ல இருந்ததுங்க. எங்க ஊட்டி கொடைக்கானல் வந்தோமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா குற்றாலம் இல்ல தென்காசி சைடு வந்து கண்டிப்பா நம்ம பட்ஜெட் ஹில் ஸ்டேஷனா இருக்கிற குமாரசாமி கோயில விசிட் பண்ணி அந்த கோயில வியந்து போய் பார்த்தது வெள்ளை கற்களுக்கு நடுவில் அருங்கல்ல செதுக்குன அந்த மயில் சிற்பம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். வந்தது கடையாளமா அங்க இருந்து ஒரு போட்டோவுமே எடுத்தாச்சு. இன்னொன்னுமே சொல்லணும், நம்ம குமாரசாமி கோயில பழைய படங்கள்ல இருந்து இப்ப நம்ம புஷ்பா படம் பார்த்தோம்னா பாதி இது இங்கதான் எடுத்திருப்பாங்க. எப்படிதான் நம்ம எடுக்க முடியும் மனசாட்சியோட? அது கேமரா 360 இருந்தா கரெக்டா இருக்கும். நம்ம மூஞ்சி எல்லாம் கரெக்டா தெரியும். நம்ம தான் 360 தான் நம்ம கைதான் 360. பிரதீப் மேல எங்க நல்லா வந்து